இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே. நன்றி அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். துன்பம் துயரத்தில் துவண்டு கிடந்தேன், இயேசு கண்டென்னை ஆதரித்தார். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். ஆலயத்தில் நான் ஆனந்த சத்தத்தோடு தூய ஆவியில் நிரம்பிடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சத்தியத்தை நான் கேட்டதினால் விடுதலை வாழ்வில் அடைந்தேனே. சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சங்கடம் இனி இல்லை, துதித்திடுவேன். சாத்தானை கர்த்தர் மிதித்ததினாலே சாட்சியாய் நானும் வாழ்ந்திடுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார். நன்றி
நன்றி நன்றி நன்றி இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. ஆபத்திலும் விபத்திலும் நித்தம் காத்தாரே நன்றி. அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், தேவன் அன்பாய் இருக்கிறார். நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. நன்றி 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 இயேசு நன்மைகள் செய்தார் நன்றி. அப்புறம் ஆடுகளை மேலே எப்போவுமே என்ன பண்ணுவார், நாமமாக இருப்பார். ஆடுகள் நல்ல மேய்ச்சல் அடையுதா, புரியுங்களா? அப்போது நல்லா மேய்ச்சல் அடையணும்னு என்ன பண்ணுவார், மேய்ப்பர்கள் சில சுவிசேஷங்களை கொண்டு வருவாங்க ஆலயத்துக்கு, சில போதகர்களை டீச்சரை கொண்டு வருவாங்க, சில தீர்க்கதரிசியை கொண்டு வருவாங்க, சில அப்புறம் சில அப்போஸ்தலரை கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த 5 ஊழியம் வெளியே இருக்குது, மேய்ப்பர் இங்கே இருக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ நான் வந்து போகிறேன்னா நான் வந்து போதிக்கிறவர், டீச்சராக இருக்கிறனால போதிக்கிறேன், அல்லையா? அது மாதிரி ஒரு சுவிசேஷம் கொண்டு வரலாம், புரியுங்களா? ஏன் அப்படின்னா நான் சொல்லாதது அந்த சுவிசேஷம் சொல்லுவார், அந்த சுவிசேஷம் சொல்லாதது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவார், அந்த தீர்க்கதரிசி சொல்லாதது ஒரு அப்போ சொல்லுவார். இப்படி ஒரு சபையை பக்தி விருத்தி அடைவதற்காக என்ன பண்ணுறாரு, இன்னும் சபையில் அநேக சுவிசேஷங்கள் எழும்ப, அநேக போதகர்கள் எழும்ப, அநேக தீர்க்கதரிசி எழும்ப, அநேக அப்போஸ்தலர் எழும்ப, அநேக மேய்ப்பர்கள் எழும்புவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த 5 ஊழியங்களை சபையில் என்ன பண்ணுறாரு, இந்த 4 ஊழியம் எப்போவுமே பர்ஃபெக்டாக போகும். 4 ஊழியம் என்னென்ன ஊழியம், மெய்ப்பன், சுவிசேஷகன், தீர்க்கதரிசி, அப்புறம் அப்போஸ்தலர். இந்த 4 ஊழியம் மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஊழியத்தை கர்த்தர் வந்து சிலர்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஆனால் இந்த போதகனை மட்டும் சிலர்னு சொல்ல மாட்டார். வாசிங்க அந்த வசனத்தை. 4 எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பரராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ அந்த போதகருக்கு என்ன வரல, சிலர் மட்டும் வரல. ஏன் வரல? ஏன் ஆண்டவர் வந்து 4 பேருக்கு சிலர்னு எழுதிட்டு அந்த ஒருத்தர் மட்டும் போதகனுக்கு என்ன சொல்ல, சிலர்னா என்ன பாருங்க. சிலர்னா எப்படின்னா, இப்போ நம்ம ஆலயத்தில் உட்காந்துக்கிறோம், எத்தனை பேர் உட்காந்துக்கிறோம்? இல்லை, நம்ம ஆலயத்தில் உட்காந்துருக்குறோம். இதில் ஒருத்தர் சிலர் எடுத்து அப்போஸ்தலராக பயன்படுத்துவார், இதில் யாராவது ஒருத்தர் எடுத்து சுவிசேஷமாக பயன்படுத்துவார், இதுலேருந்து யாராவது எடுத்து தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவார், இதுலேருந்து யாராவது எடுத்து மேய்ப்பராக பயன்படுத்துவார், புரியுங்களா? மீதி உட்காந்துக்கலாம் யார்? இப்போ சர்ச்சில் வந்து 50 பேர் உட்காந்துக்கிறாங்க, 100 பேர் உட்காந்துக்கிறாங்க விசுவாசி. இந்த 100 விசுவாசியில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சிலரை மட்டும் போட்டு என்ன பண்ணுறாரு, சிலர் அப்போஸ்தலர் ஊழியத்துக்காக பிரித்து எடுப்பார், சிலரை தீர்க்கதரிசியாக பிரித்து எடுப்பார், சிலரை சுவிசேஷகராக பிரித்து எடுப்பார், சிலரை மேய்ப்பராக பிரித்து எடுப்பார், அல்லையா? மீதி எல்லாம் உட்காந்துக்கிறாங்க யார்? 100 பேர் உட்காந்துக்கிறாங்க, 4 பேர் ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டாரு, மீதி 96 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் யார்? இந்த சிலர்னு விட்டார் பார் ஆண்டவர், போதகர். மீதி எல்லாமே யாராக இருக்கணும் அப்படின்னு மற்ற எல்லாமே என்ன பண்ணிக்கணும், வசனத்தில் தேரியெல்லாம் இருக்கணும், கற்றுக் கொடுக்கலாக இருக்கணும், புரியுங்களா? அப்போ காலத்தை பார்த்தா என்ன இருக்கணும், 5:12 வாசிங்க. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உணத்தக்கவளாய் ஆனீர்கள். அப்போது நீங்கள் காலத்தை பார்த்தா என்ன இருக்கணும், மீதி எல்லாமே போதகராக இருக்கணும், அந்த மேய்ப்பர் கீழே, அல்லையா? அப்போ போதகருக்கும் மேய்ப்பருக்குன்னா கனெக்டு. போதகருடைய வேலை என்ன? அப்போ சபையில் எல்லாம் போதகர் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ அவங்க போயிட்டு எங்காவது ஊழியம் செய்ய முடியுமா? என்ன செய்யலாம் போதகர்கள்?
சபையிலே ஃபுல்லாக 96 பேர் போதகராக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லை, போதகருக்கு இல்லைன்னா இல்லை. இப்போ நான் ஒரு போதகன்னு எனக்குன்னா இல்லை, சபை கிடையாது. ஆனால் அந்த 96 பேர் போதகனாக இருந்தால் 96 சபைக்கு போய் அவங்க என்ன பண்ணலாம்? என்ன மாரி இதுமாரி உருவாக்கலாம். அல்லையா? அப்போ நீங்கள் இப்போ 96 சபைக்கு ஒன்றே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இங்கே உருவாகும் போது ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. அதில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆரம்பிக்க போகிறாங்க. புரியுங்களா? இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் என்ன இல்லை, தமிழ்நாட்டிலே ஸ்கூலே கிடையாது. இதான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து 1ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பிப்பாங்களா, இல்லை ஃபஸ்ட்டு டீச்சரே உருவாக்குவாங்களா? டீச்சர் உருவாங்கினா தான் இந்த ஸ்கூலை உருவாக்க முடியும். நீ ஸ்கூலில் எல்லாத்தையும் கட்டிட்டு பில்டிங்கெல்லாம் கட்டிட்டு டீச்சர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஸ்டூடெண்ட் வர முடியாது. அப்போ நீங்கள் சபையில் 96 பேர் உருவாக்கியிருந்தால் தானேவே யார் வருவாங்க? ஸ்டூடெண்ட்டு தானே உள்ளே வருவாங்க. அப்படியே புது மக்கள் சபையில் ஆண்டு கொடுப்பார். 96 பேர் ஒன்று 960 பேர் உண்டாக்கி தருவார், வெளியேருந்து வரும். அப்போ இந்த 96 பேர் அவங்கள என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே அவங்க எப்படிங்கிறாங்க? சபையில் ஒரு போதகனை போல் டீச்சரை போல் இருக்கிறதுனால அது ஒன்று கூட என்ன பண்ணாது, அந்த 960 பின்னிட்டு போகாது, யாருமே எதுவும் பலவீனப்படுத்தாது, என்ன பண்ணாது. ஆனால் ஒரு 10 பேர் வராங்க சர்ச்சுக்கு, புதுசாக வராங்கன்னு வச்சுக்கோ, இருக்கிறதெல்லாம் பலவீனமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்க வருவாங்க, இது மாதிரி எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா, எனக்கு 25 வருஷமாக இடுப்பு வலிச்சுன்னுக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ அந்த 9 கிட்ட போய் சொல்லணும், ஏம்மா நம்ம அங்கே போனோம் அந்த சர்ச்சுக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, நம்மள்த சொன்னால் அவங்க என்ன பண்ண முடியல. அப்போ ஒரு போதகனை இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெய் கொண்டு எடுத்துன்னு வரோம், வச்சு ஜோம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு விடுதலை ஆக்கிட்டாரு, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா உள்ள சேர்த்துக்கும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய நீங்கள் பலவனாக இருந்தால் தான் மற்ற பலப்படுத்த முடியும். அப்போ அந்த டீச்சருக்கு அதுதான் பார்த்து ஆண்டவனை சொன்ன காலத்தை பார்த்து என்ன இருக்கணும், போதகனாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? காலத்தை பார்த்தால் போதகரை இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ மூல உபதேசம்னா என்ன? மூல உபதேசம், இப்போ மூல உபதேசம் மறுபடியும் சொல்கிறதா இருக்குதுன்றாரு. யார் சொல்கிறது? எபிரேயருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகளாக இருக்கனால காலத்தை பார்த்து போதகனாக இருக்க வேண்டிய நீங்கள் இப்போ குழந்தையாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், மூல உபதேசம் சொல்கிறேன். அப்படின்னா என்ன, ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளை வந்து 12ஆம் கிளாஸ் படிச்சிச்சு, புரியுங்களா? இப்போ அது எங்கே போகுது? 12 முடிச்ச பிறகு காலேஜுக்கு போகுது. இப்போ காலேஜில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஒரு போர்டு வச்சு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, காலேஜில் மறுபடியும் ஏபிசிடி எழுதி போடுறாங்க. என்னது ஏபிசிடி எழுதி போடுறாங்க, அதெல்லாம் எழுதி போடுறாங்க, 1 2 எழுதி போடுறாங்க. அது எழுதாதான் குழந்தையா இருந்தால் என்ன பண்ணாது, 12 கிளாஸ் படித்தது அதுக்கு தெரியாது. அப்போ மறுபடியும் இதை தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு எழுதுன்னு இருக்கும். அதுதான் ஆண்டு சொல்கிறாரு, 12 வருஷம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு மறுபடியும் குழந்த மாதிரியே வாழ்ந்துருந்தீங்கன்னா, புரியுதுங்களா? அப்போது அந்த சபைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை விடுதலாக்குவார், நீ கலங்காத மகனே, இதே சொல்லி காலத்தை நம்ம சபையை வச்சு அவங்கள குழந்தையாகவே வச்சு நடத்துவாங்க. அப்போ அந்த சபை வரைக்கும் என்ன பண்ணாது, போகாது. ஏன்னா அந்த மேய்ப்புறம் நரகத்து போவார், இந்த சபையான நரகத்து போயிடுவாங்க. அப்போ யார் மேலே ஆண்டு சொல்வார்? அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, 20-26 அப்போஸ்தலர். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், பாருங்க, தேவனுடைய ஆலோசனை நான் ஒன்றும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே. அப்போ எல்லாம் தேவன் என்னென்ன ஆலோசனை கொடுத்தா அதை நான் சபைக்கு நான் அறிவித்ததுனால எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி, எல்லாருடைய ரத்த பழிக்கு என்ன பண்ணிடுறாரு இவரு? மேய்ப்பர் நீங்கிறாரு. ஏன் நீங்கிறாரு? ஏமா நீங்கிறாரு? தேவன் கொடுத்த எல்லா ஆலோசனை என்ன பண்ணிட்டாரு, ஜனங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டாரு, புரியுதுங்களா? அப்போ சொன்னதெல்லாம் இவர் அவங்க அந்த ரத்த பையிலேருந்து பாஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, விலகி வர்றாரு. சொல்லலைன்னா அவங்களுடைய ரத்த பை யார் மேலே வந்திருக்கு, மேய்ப்பர் மேலே வந்துனே இருக்கும். ஏன்னா ஆண்டு சொன்ன ஆலோசனை எல்லாமே யாருக்கு சொல்லிடணும், சபையாருக்கு சொல்லிடணும், புரியுங்களா? அப்போ சொல்லலைன்னா அதுதான் காலத்தை பார்த்தனா ஆகாதீங்க, போதகராக இருப்பீர்களாக. அல்லேலூயா. ஏன்னா ஆக்கடி திருப்பு உண்டாயிடுது, நரகத்துக்கு போக வேண்டியதாகிடும்.
அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, அப்போது நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த ஆலோசனை என்ன செய்யணும், புத்தகத்தை, இது ஆலோசனை புத்தகம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். அப்போ இந்த ஆலோசனத்தை என்ன கரெக்டாக பவுல் என்ன பண்ணுறாரு, போகிற சபைக்கெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறாரு. உங்களுடைய ரத்தப்பழி என் மேலே வராது இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு இந்த மாதிரி வசனம் இப்போ அறியாத எத்தனையும் போதகர்கள் மேய்ப்பர்கள் மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அறியாமல் இருக்கிறதுனால என்ன பண்ணால் அவங்களுடைய விசுவாசியுடைய ரத்தப்பை அந்த மேய்ப்பருக்கு குடும்பத்துக்கு வந்துடுது, மேய்ப்பர் மேலே வந்துடுது. புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை நம்ம காலத்தை பார்த்தா எப்படி இருக்கணும், அவங்கள உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு மூல உபதேசத்தை இன்னும் நீங்கள் மூல உபதேசத்தை கேட்டுன்னு உட்காந்துருந்தீங்கன்னா சபை என்ன பண்ணாது, வளராது. அதனால் யாருக்கு நஷ்டம்? 12 வருஷம் ஒரு கிளாஸில் ஸ்கூலில் அந்த பிள்ளை ஏபிசிடியே எழுதி வாசித்திருந்தா அந்த ஸ்கூலில் என்ன ஆகாது, அந்த பிள்ளை எந்த வேலைக்கும், அப்போது அந்த சபையிலேருந்து யாரும் ஊழியரை எழுதவே மாட்டாங்க. எல்லா விசுவாசிகளும், புரியுதுங்களா, ஒன்று குழந்தையாக இருக்கிறதுனால வரைக்கும் என்ன பண்ண மனவாட்டி ஆக முடியாது. மனவாட்டிக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, குழந்தைக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அப்போ குழந்தைக்கு மனவாட்டிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ எம்மாவூர் சிஸ்டர்கள் வந்து இயேசுவை பார்க்குறாங்க, புரியுங்களா? அப்போ எம்மாவூர் சிஸ்டர் இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க, அந்த மரியாதை தோட்டத்தில் இயேசு நிற்கும் போது மரியாதை என்ன சொன்னாங்க, தோட்டக்காரன்னு சொன்னாங்க. இந்த எம்மாவூர் சிஸ்டர்கள் என்ன சொன்னாங்க இயேசுவை பார்த்து? 24:17 இருக்குது பாருங்க, லூக்கா 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரிவுத்திரமாக, நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அப்போ என்ன கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க இயேசுவை பார்த்து? அண்ணின்னாங்க. புரியுங்களா? அந்த அம்மா என்ன சொன்னாங்க, தோட்டக்காரன்னு சொன்னாங்க. இப்போது எல்லா அப்போஸ்தலரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. லூக்கா 24:37. அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். பாருங்கள், எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லா சிஸ்டரும் என்ன பார்க்குறாங்க, இயேசுவை ஒரு அசுத்தாயே பார்க்குறாங்க. புரியுங்களா? எப்படி இருக்கும், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வரீங்க ஒரு 2 வருஷம், ஒரு நாள் வெளிநாட்டில் போய் வேலை செய்யிட்டு வரீங்க, வீட்டுக்காரர் வந்து வாசலில் நிற்கிறாரு, பிள்ளைங்க மனைவி எல்லாம் சேர்த்துங்க, ஏதோ ஒரு ஆவி வந்து நிற்கிறது சொன்னால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். அப்போ அவன் வீட்டுக்காரர் சொல்ல சமாதானமாக இருங்க அப்படின்றாரு. எவ்வளோ அது அந்த இடத்துல தானே அதனுடைய அந்த நடக்கும்போது அந்த காரியம் அவங்களுக்கு தானே புரியும். இது இயேசு பாவம் 3 வருஷம் அவங்க கூட இருந்துட்டு, புரியுங்களா, அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே என்ன பண்ணார், நான் இருக்கிறவனமாகவே. அப்போ எப்படி அவர் மரித்தாரோ அப்படியே எழுந்து வந்து என்ன பண்ணுறாரு அவங்க மத்தியில், அப்படியே தான் நிற்கிறாரு. அவர் உருவம் மாறி வந்தாரா? எதுவுமே மாறலையே. எதனா மாறினாரா? ஏன் அப்படியே வந்தார்? அவர் இருக்கிறவனமாகவே மரித்து உயிர்த்து அந்த வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க மத்தியில் நிற்கிறாரு, தோட்டத்தில் நிற்கிறாரு. ஏன் அந்த அம்மாவுக்கு வந்து தோட்டக்கார மாதிரி தெரியுது? அவங்க குழந்தையாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? குழந்தையாக இருக்கிறனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவாக பார்க்க முடியாமல் குழந்தையாகவே பார்க்குறாங்க. புரியுங்களா? எம்மாவூர் சிஸ்டர்கள் 3 வருஷம் அவர்கிட்ட சாப்பிட்டு உட்காந்துட்டு அந்த குரலும் கண்டுபிடிக்க முடியல, வாய்ஸை கண்டுபிடிக்க முடியாமல் நீ ஒரு அண்ணின்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லா சிஸ்டர்களுக்குள்ளே அவர் வந்து அந்த ரூமில் பூட்டி இருக்கிற ரூமில் வந்து உள்ளே வந்து இறங்கினா அவங்க எல்லாம் ஆவியில் கலங்கி நீ ஒரு ஆவேசம் அப்படின்றாங்க. அப்போது இவங்க இந்த குழந்தைகளை கொண்டு போய் பரலோகத்தில் இயேசுக்கிட்ட நிற்க வச்சா அப்போது அந்த இடத்துல போய் இவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு குழந்தைகளை ஆண்டு எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் வச்சுட்டு இயேசு போய் முன்னாடி என்ன அவங்க என்ன சொல்லுவாங்கன்ற, இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதானே சொல்லுவாங்க. அப்போ குழந்தை பரலோகத்துக்கு போயிட்டு நம்ம குழந்தையாக இருக்குது நல்லதா இல்லை மனவாட்டியாக இருக்குது நல்லதா? இப்போ மனவாட்டினா மனவாட்டிக்கு ஏற்ற என்ன இருக்கணும், மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி தகுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ சும்மா நான் மணவாளனே அறிஞ்சிட்டுன்னு சொல்ல முடியாது. சும்மா மணவாட்டியை அப்படியே நம்ம டக்குன்னு மறுமாயி மணவாட்டியாக மாற முடியுமா? நம்ம இங்கே என்ன செய்யணும், சபையில் ஒரு நல்ல சீசனாக, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஜாமக்காரனாக, ஒரு நல்ல யுத்த வீரனாக,
ஒரு நல்ல தலைவராக, ஒரு நல்ல லீடராக, ஒரு சபையில் நல்ல சண்டைகளை டீச்சராக நல்லா நம்ம உருவாக்கப்படணும். அல்லேலூயா. நல்ல ஸ்டாண்டர்டாக கற்புள்ள கன்னிகைகளாக இருக்கணும். புரியுங்களா? ஸ்திரீகளால் கரைப்படாதவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகுது? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சொல்லுங்கம்மா. இல்லை, மணவாட்டியை எப்படி ஆக முடியும்? ஒரு மணவாட்டினை எப்படி இருக்கணும்? எஸ்தரை கொண்டு போய் எத்தனை மாதம் அவங்கள ஒரு இடத்துல வைத்து அவங்கள உருவாக்குறாங்க? எஸ்தர் எத்தனை மாதமாக வச்சுருந்தாங்க? ஒரு ராணி ஆக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பயன்படுத்தினாங்க? ஒன்லி உருவாக்கத்துவதற்காக. அவங்கள புடமிடத்துக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கினாங்கன்னு வாசித்ததே இல்லையா? எஸ்தர் புஸ்தகத்தில் 12 மாதம் எடுத்துக்கிறாங்க. எத்தனை மாதம்? அதுக்கு பிறகு தான் ராஜா வந்து பார்ப்பார். அந்த எல்லா நாடுகளில் வந்த பெண்களில் எந்த பெண் எனக்கு மனைவியாக இருப்பாங்கன்னு அவர் செலக்ட் பண்ணுவார். அப்போ அவங்களுடைய சுகந்த வாசனையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? முகர்ந்து அவங்கள செலக்ட் பண்ணுவார். புரியுங்களா? நமக்குள்ளே சுகந்த வாசனை இருக்குதா, அப்படின்னு சாட்சியும் ஜீவியும் இருக்கிறதா, அப்படின்னு தான் ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார். இல்லையா? அப்போ நம்ம குழந்தையாகவே உட்காந்து குழந்தையாகவே இருக்கிற ஆண்டு சித்தமா இல்லை. அப்போ அவங்க நாளுக்கு நாள் என்ன பண்ணோம்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகப்பட்டு, உள்ளான மனிதன் பலப்பட்டு, உள்ளான மனிதன் மறுப சாயலுக்கு ஆயத்தமாகணும். வெளியே இருக்கிற மனுஷன் என்ன பண்ணோம்? நாளுக்கு நாள் அழிஞ்சிக்கினே இருக்கணும். வெளியே இருக்கிற சுபாவம் அழியணும், உள்ளே இருக்கிற சுபாவம் வளரணும். அல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் ஒரு நல்ல மனவாட்டி. காலத்தை பார்த்தா போதகனாக இருக்கணும், எல்லாமே போதகன் ஆகியிருக்கணும் சபையில். புரியுங்களா? அப்போ போதகன் ஆகிறதுக்கு எல்லோரும் போதனா படிக்கவே இல்லை. யாருமே போதகன் ஆக முடியுமா? யாருமே படிக்கலை, எழுத படிக்க தெரியல. இப்போ அவங்கள போதகன் ஆக்க முடியுமா? ஒரு சபையில் எழுத படிக்க தெரியல, அவங்கள வந்து நீங்கள் ஒரு டீச்சராக மாற்ற முடியுமா? வாசிங்க அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு அல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அவங்க பேசுகிற தைரியம் எப்படி இருக்குது? அப்போ ஆவியானவர் 4:2 அதிகாரத்தில் இறங்கிட்டார் சபையில். அப்போ உங்கள் மேலே ஆவியானவர் இருந்தானா நீங்கள் எல்லாம் யாராக இருப்பீங்க? போதகராக இருப்பீங்க. புரியுங்களா? அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆவியானவர் இல்லாமல் தான் என்ன பண்ண முடியாது? கொஞ்சம் கற்றுக்கொள்ளது கஷ்டம். புரியுங்களா? நம்ம மாம்சத்தினுடைய படிப்பை வச்சு நம்ம ஆண்டோடைய படிப்பில் என்ன பண்ண முடியாது? ஈக்குவலாக என்ன பண்ண முடியாது? நம்ம அதிகமாக படிப்பு உடலுக்கு இழைப்பு. நம்ம நிறைய படிச்சுட்டுங்க பாருங்கள், கொஞ்சம் பைபிள் படிச்சிருக்கோம், அவங்களால படிக்க தெரியாது. ஆனால் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் படிப்பு இருப்போம், அவங்கள ஆண்டவர் அழகாக எடுத்து பயன்படுத்துவார். இல்லையா? ஏன் இது வித்தியாசம்? ஏன் படித்தவங்களே ஏன் அவங்கள இப்போ ஆவியானவர் அவங்கக்கிட்ட இறங்க மாட்டாரா? ஏன்னா அவங்க சுயம் வந்து அதிகமாக வேலை செய்யும். நான் நிறைய படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியுன்றுவாங்க டக்குன்னு. நான் படித்ததை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஊழியத்தை நடத்தினுன்றுவாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, அந்த சபையில் போய் பார்த்தோன்னா எல்லாம் குழந்தைங்களாக இருக்கும். அந்த பாஸ்ட் பயங்கரமாக படிப்பு வச்சுருப்பார். அது எல்லாமே அந்த படிப்பு பிடிச்சது தான் பெருமை தான். படிப்பு மேட்டுமை எல்லாம் வந்துடும். நான் இதில் இருக்கிறது என்னன்னா, அந்த ஆழமான டெப்த்து போக முடியாது. ஆவியானுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட படிப்பு வச்சு இடம் கொடுப்பாங்க. புரியுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க? எழுந்து நில்லுங்க, உக்காருங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, புக்கை வச்சு அவர் வாசித்துட்டு போயிடுவார். அந்த சபையில் என்ன பண்ணுவார்? எல்லாமே புக்கில் இருக்கும், அந்த புக்கை வச்சே வாசித்து புக்கிலே முடிச்சிடுவார். அல்லையா? அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் அதுக்காக உபவாசம் இருந்து, கண்ணீர் ஜபம், அதிக நேரம் ஜபம், விழுத்திருந்து ஜபம், காத்திருந்து ஜபம். புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பண்ணணும்? பல நாட்களாக பாஸ்டிங் போட்டு, பல நாட்கள் ஒரு வேளை ஆகாரத்தை உண்ணாமல், இப்படி எப்படியாவது ஆவியானவர் எனக்குள்ளே வரணும்னு சொல்லி அந்த பாரத்தோடு அர்ப்பணிப்போடு நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் எப்படியாவது ஆவியானவர் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி பரிபூர்ணமாக நான் பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி ஒரு வைராக்கி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்கள் ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. ஜபத்தில் கட்டாமல் ஊற்றிடுவார். என்னது? ஜபத்தில் கட்டாமல் ஆவியான ஊற்றுவார். ஆனால் அந்த ஜபத்தில் நீங்கள்
அந்த பாரத்தோடு தான் வரணும் சபைக்கு, அந்த ஜபத்துக்கு. புரியுங்களா? வேறு ஏதோ நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு வந்துடக்கூடாது. எனக்கு எப்படியாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்வதற்காக வைராக்கியத்தோடு வந்தீங்கன்னா ஆவியானவர் நம்ம மேலே என்ன பண்ணுவார், வேறு விதத்தினுடைய ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கும்போது தேவனுடைய ஆவியானவனுக்கு எல்லாமே படிப்பாக மாறுறாரு. அவரே சொல்லி தந்துடுவார். அல்லேலூயா. பைபிள்லாம் வசனம் டான்னு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளும் போது உங்களிடத்தில் நிறைய நன்மைகள் பெருகும், ஆத்மா பெருகும், நிறைய நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அது எப்படி டேல் பண்ணணும், அதிலேருந்து எப்படி வெளியே வரணும், அதெல்லாம் கற்றுக் கொடுப்பார் ஆண்டவர். அப்போ சத்தியத்தை நீ அறியலை, பரிசுத்த ஆவியை பெறலை, ஜெபம் வளராது. ரெண்டாவது சத்தியம் உங்கள்கிட்ட இல்லாதனால விடுதலை இல்லாத இருப்பீங்க. சின்ன சின்ன கடன் பாரம் அதுவே உங்களுக்கு ஒரு பாரமாகிடும். குடும்பத்தில் பிரச்சனை, வீடு இல்லை, அது ஒரு பாரமாகிடும். பிள்ளைகள் படிக்கலை, அது ஒரு பாரமாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள், அப்புறம் பக்கத்து வீட்டில் சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை, பக்கத்து வீட்டில் உறவினர்கள், சொந்த பந்தத்தில், அப்புறம் அண்ணன் தம்பிக்குள்ளே, இதெல்லாம் வந்து பிளாட்டில், இந்த லேண்டு விஷயத்தில், அப்புறம் இதெல்லாம் வந்து நமக்குள்ளே இதுவே வந்து சிக்கிக்கின்னு இதுவே நமக்கு ஒரு சிறையிலேருந்து மாக்கெடுப்போம், சிறையில் போட்டுருவான் பிசாசு. அப்போ அவன் சிறையில் தள்ளிட்டேன்னா அது பிறகு என்ன பண்ண முடியாது. நீங்கள் ஆலயத்தை வந்தாலும் அதுதான் மனசில் வரும். புரியுங்களா? அப்போ நீங்கள் வந்து தெளிவாக இருக்க முடியாது. ஆவியான உங்களுக்கு தெளிவாக இருக்கிறனா நீங்கள் சிறையிலேருந்து ஃபுல்லாக விடுதலாங்கன்னா ஆவியான உள்ளே வரணும். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ளே வந்து அந்த ஆவியான ஃபுல்லாக வரதுனால தான் நிறைய அனலாக இருக்கிறனால எப்பவுமே ஆவியில் என்ன பண்ணோம், அனலான்னா என்ன அர்த்தம், எப்பயுமே பாத்திரம் அடுப்பு மேலே என்ன பண்ணோம், தொடர்ந்து இருந்துக்கினே இருந்தால் அந்த பாத்திரம் எப்படி இருக்கும், நம்ம அனலாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் மேலே இந்த உலகத்தினுடைய இச்சைகளோ உலகத்தினுடைய காரியங்களோ அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகாது. என் கடன் பாரு இதெல்லாம் சிக்கவே முடியாது. கத்தரை பார்த்துக்கொள்ளும் வசனம் ஆவியான உள்ள பேசினே இருப்பார். பயப்படாத, கலங்காத, ஆண்டு நான் உனக்கு 2 வீலர் தானே உனக்கு கொடுத்துட்றேன், கார் தானே ஒன்று நான் வாங்கி தரேன், அதை கொடுத்து நீ கலங்காத அப்படின்னு ஆவியான என்ன பண்ணுவார். நிறைய ரூட் ஆண்டவருக்கு நிறைய 1000 லட்சக்கணக்கு ரூட் இருக்குது, வழி நமக்காக கொடுப்பதுக்காக. அவர் அவ்வளோ பேர் நமக்காக வச்சுருப்பாங்க. நீ சும்மா உன்னை ஆண்டவர் அந்த இடத்துக்கு அனுப்புவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார் அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, இது மாதிரி ஐயா என்கிட்ட ஒரு விசுவாசம் வந்தார், அவர் போய் ஒரு 1.25 லட்சத்தில் நீங்கள் அவர் சொன்ன சாதாரணமாக ஒரு வண்டி வாங்கி தான் போதுன்னாரு, ஒரு 60,000-70,000 ரூபாய். ஆனால் அவர் 1,80,000 ஒரு புல்லட் என்ன பண்ணார், வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். எத்தனை 1,80,000 என்னை கொண்டு போய் தான் ஜெபம் பண்ண வச்சாங்க. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றே மேலே. அப்போ அப்புறம் காருன்னு வருது, காரு ஒன்று உடனே வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்கிறாரு. ஏற்ற நேரங்கள் அதது நேரத்தில் ஆண்டு என்ன பண்ணுவார், நம்ம அந்த சத்தியத்தில் வளர்ந்த நம்ம ஒன்றுமே இல்லாத எனக்கு காரு வேணும் அப்படின்னா ஆண்டு பண்ண விட்டார். இந்தப்பா உங்கள்கிட்ட ஒரு சைக்கிள் கொடுத்தா அதே சரியாக வச்சுக்க தெரியாது, உங்களுக்கு நான் எப்படி தருவேன். அப்போ சத்தியத்தில் வளரும் போது தான் அந்த அறிவு வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது, கனி வளருது. அதனால உன்னுடைய தேவைகள் தானாகவே சந்திக்கப்பட்டுரும். சரிங்க. ஆண்டவர் வந்து நிறைவானவர். நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு தகப்பனுடைய சொத்து எவ்வளோன்னு எப்போ தெரியும், இறந்த பிறகு தான் தெரியும். ஒரு தகப்பனுடைய சொத்து எப்போ தெரியுன்ற, அதாவது தகப்பனுடைய சொத்து எப்போ தெரியும்னா அந்த பிள்ளையும் அந்த தகப்பனும் எப்போவுமே இணைந்து ஐக்கியமாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணோம், ஐக்கியமாக இருந்தால் எல்லாமே. அப்போ தேவன் இருக்கிற சொத்து நமக்கும் எப்போ தேவனோட ஐக்கியமாக இருக்குன்னு அப்போ தான் தெரியும். நம்ம தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுட்டு நம்ம அப்படியே காற்றுல சுற்றிட்டு நான் வேலைக்கு போனால் வாங்கிடுவேன், அது பணம் வாங்கிடுவேன், அது வந்து உன்னுடைய முயற்சி. நீ தேவனோடு இணைஞ்சு பாருங்கள், உன்னுடைய எல்லா தேவைகளும் கர்த்தர் அப்படியே அழகாக கொடுத்துனே வருவார். அப்போ தேவனுக்கு உனக்கு என்ன இருக்கணும், ஐக்கியம் இருக்கணும், உறவு பெருகணும். அப்போ தேவனுடைய ஐக்கியம் எப்படி பெருகுது, நீ அவர்கிட்ட என்ன பண்ணணும், நிறைய பேசினே இருக்கணும். பேசத்தான் ஜபம். புரியுங்களா? அப்போது தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தகப்பனுடைய இருதயத்தை அறியாது ஜெபிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. தகப்பனுடைய இருதயத்தை அறியாதவங்க ஜெபம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜெபம் வந்து நின்னோட ஸ்டாப் ஆகிடும். ஆனால் தகப்பனுடைய இருதயத்தை அறியும் போது உனக்குள்ளே பாரம் வளர்ந்துடும். அல்லேலூயா. அழுத்து அதிகமாக இருக்கும். ஒருத்தருடைய இருதயத்தை அறிந்து ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கும், பாரம் அதிகமாக இருக்கும். இருதயத்தை அறியாத ஜெபம்னா எப்படி இருக்குது ஜெபம்,
ஒரு பொருளை நீ பார்க்காத ஜெபம் பண்ண எப்படி இருக்காது, அது மாதிரி இருக்கும். ஜெபம் பண்ணால் அண்ணனா இருக்காது, எந்த வளர்ச்சி இருக்காது. அதாவது தகப்பனுடைய இருதயத்தில் அவருடைய இருதயம் எங்கே இருக்குது? வேதம் தான் அவருடைய இருதயம். அந்த இருதயத்தை நீங்கள் இரவு பகலும் வாசனை வாங்க, கரெக்டாக தெரியும் அவருடைய இருதயத்தில் அவர் நம்முடைய இருதயத்தோடு டச் பண்ணுவார். அல்லையா? அப்போ உங்களுடைய ஜெபஜீவி பெருகும் போது பொருளாதாரம்லாம் அழகாக என்ன பண்ணோம், நிறையவே வச்சுருப்பார். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் உங்களுடைய வாழ்க்கையில் செலவெல்லாம் குறைஞ்சிடும். நீ அதிகமாக வீண் செலவுக்கு போகவே மாட்டேன். ஆனால் எப்போ உனக்கிட்ட ஆண்டவர் அறிகிற குறைவாக இருக்கும்போது செலவு ஜாஸ்தியாக இருக்கும். ஆண்டவர் அறிய செலவு குறைஞ்சி ஆத்ம ஆதாயத்துக்கு பண செலவு அதிகமாக போவோம். தேவனை அறிகிற அறிவில் தேவனை அறியும் போது பாக்கெட்டில் காணிக்கு அதிகமாக போட ஆரம்பிக்கிறாங்க. தேவனை அறியாத இருக்கும்போது எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு. அதை தான் இது. அப்போனா தேவன் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சது எப்போனா அவருடைய இருதயத்தை நீங்கள் அறியும் போது. அல்லையா? இப்போ ஒரு வசன ஆராய்ச்சி எடுக்கலாம். வார்த்தையின் ஆராய்ச்சி எடுத்தோம், இப்போ ஒரு வசன ஆராய்ச்சி எடுக்கலாம். வசன ஆராய்ச்சினா என்ன? எழுதிங்க. வசன ஆராய்ச்சியில் 4 பாட்டு இருக்கிறது. எத்தனை பாட்டு? 4 பாட்டு இருக்கிறது. ஒன்று வசனம் குறியீட்டு, அதாவது மைய குறியீட்டு வார்த்தை. எழுதிங்க. ஒரு வசனத்தை எடுத்து அதில் பிரிக்க வேண்டியது 4 காரியங்கள். ஒன்று மைய குறியீட்டு வார்த்தை, 2 மைய பொருட்கள், 3 மைய பாத்திரமான்கள், 4 மைய ஜபம். இது ஒரு சீசத்து பயிற்சிக்கு நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு வசனம் என்ன பண்ணியிருக்கணும், எந்த வசனம் எடுத்தாலும் அந்த வசனம் உங்களுக்கு புரியணுன்னா இப்படி வசனத்தை பிரிச்சிடுறீங்க. அப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணோம், வசனத்தை நீங்கள் பிரித்து எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனத்துக்குள்ளே எது மைய குறியீட்டு வார்த்தை, எது மைய பாத்திரவான்கள், எது மைய பொருட்கள், எது மைய ஜபமாக மாறும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுது, தெரிஞ்சிருது. தெரியுமா தெரியாதா? இப்போது ஒரு வலையை போட்டு மீன் எடுக்கிறாங்க. அந்த மீனில் எறா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, அப்புறம் வவ்வால் மீன் எவ்வளோ இருக்குது, அப்புறம் என்ன மீன் இருக்குது, காணாங்கத்தை எவ்வளோ இருக்குதுன்னு எப்படி தெரியும்? ஏற்கனவே அந்த மீன் குறித்து பேர் தெரிஞ்சனால தான் தெரியுது. அல்ல இல்லையா? எந்த மீனுக்கே பேர் தெரியாதுன்னு என்ன பண்ணாது, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, யாராவது தூக்கி வெளியே போட்டுருவாங்க தண்ணியிலேயே. ஏன்னா அது என்ன, அந்த மீனாகவே இல்லை, அது அதனால் ஒரு நண்டு தரக்கான்னு நினச்சி போட்டுருவாங்க. இல்லை அப்படி தானே நினைப்பாங்க. வேறு ஏதாவது மீனா, அப்போ மீனுக்கு என்னால் சாயில் இருக்கணும், இறகு இருக்கணும், செதில் இருக்கணும், அந்த மீன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னானே. அப்போ நீங்கள் எப்போ பிரிப்பீங்கன்னா அதே மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வசந்தத்தை டக்குன்னு அதில் கேரக்டர் யார் வந்திருக்கிறது, என்னது கேரக்டர் யார் வந்திருக்கிறாங்க, அதில் மையப்பொருள் என்ன இருக்குது, அதில் மைய குறியீட்டு வார்த்தை என்ன இருக்குதுன்னு டக்கு என்ன பண்ண நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரே வசனத்தை வச்சு 3 மெசேஜ் எடுத்துடலாம். அதில் எத்தனை மெசேஜ்? ஒரு பக்கம் வார்த்தையை எடுத்து பேசுவீங்க, ஒரு பக்கம் கேரக்டர் பேசுவீங்க, ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பேசுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சபை என்ன பண்ணும், உங்களை பார்த்து இன்னொரு மாதிரி ஐயோ புக் பண்ணு, இன்னொரு மாதிரி வரட்டும், அந்த ஐயோ கூட்டின்னு வா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி என்ன பண்ணுது வரும். அப்போது நம்ம ஒரு வசனத்தை எடுக்க போகிறோம். எடுத்துக்கலாம். யோவான் 12:3 அப்போது மரியாள் விலையேறப் பெற்ற கலகமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தாள் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு வசனம் மட்டும் வாசிங்க நிதானமா. அப்போது மரியாள், பாருங்க, அப்போது மரியாள். இப்போ மரியாள் யாரை குறிக்கும்? பாத்திரவான்கள், கேரக்டர் குறிக்கும். அப்போ நீங்கள் அங்கே மரியாதை போடணும். அது எதில் போயிடும்? பாத்திரவான்களை போயிடும் மரியாள். அடுத்தது வெளியேறப் பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தாள் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி. அப்போ 2வது யார் வருது கேரக்டரு? இயேசு வராரு. அப்போ இயேசு அதில் எழுதணும். அப்புறம் தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அப்போ யாரு? 3வது யாரா இருக்கிறாங்களா? யாருமா? ஃபஸ்ட்டு யார் வந்தது? மரியாள் வந்தாங்க. 2வது யார் வந்தது? இயேசு. வேறு யாருன்னா கேரக்டர் இருக்கிறாங்களா? அதில் யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ மைய பொருள் என்ன?
மைய பொருள் இல்லை, அதை வந்து மைய குறியீட்டு வார்த்தை. பொருள் பாருங்கள், அப்பொழுது, அது என்னது? அதுதான் பொருள். அடுத்தது, அவருடைய பாதங்களை துடைத்தால் ம் அந்த வீடு முழுவதும் தைலத்தில் அதே ஒரே வசனத்தை திருப்பி வாசிக்கணும். மறுபடியும் இந்த தானமாக வாசிங்க. அப்பொழுது ம் மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத ம் நனதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தால் களங்கம் இல்லாதன்றது அது எதை குறிக்கிறது? மைய பொருளை குறிக்கிறது. தைலத்தில் ஒரு ராத்தால் கொண்டு வந்தால் ராத்தால் கொண்டு வந்தது, அதுவும் மைய பொருளை குறிக்குது. அடுத்தது, அதை இயேசுவின் பாதங்களில் பூசி. அப்போ பாதங்களில் பூசுறது என்ன குறிக்குது? அது பூசி என்ற வார்த்தை பொருளை குறிக்குது. அடுத்தது, தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அப்போ தலைமயிர் எதை குறிக்கிறது? பொருளை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது, அந்த வீடு முழுதும் பரிமளத்தினால் அந்த வீடு பொருளை குறிக்கிறது. அந்த வீடு முழுவதும் என்ன செய்யுது? தைலத்தினால். அப்போ தைலம் என்ற வார்த்தை எத்தனை வந்திருக்குது? நல்லது தைலம். அதில் தைலம் தான் வந்து அதான் நல்லது என்ற தைலம். அப்படி தான் சொல்கிறார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? நல்லதம் என்ற தைலம். அப்போ நல்லதுன்றது என்னது? அப்போது அந்த இடத்துல மைய குறியீட்டு வார்த்தை வந்து தைலன்ற வார்த்தை நீங்கள் எழுதணும். அப்போது தைலம் என்ற வார்த்தை வந்து 3 இடத்துல வந்தாச்சு. அதுக்கு பேர் என்னது? மைய குறியீட்டு வார்த்தை. மைய வார்த்தை இல்லை, மைய குறியீட்டு வார்த்தை. புரியுங்களா? அந்த மைய குறியீட்டு வார்த்தை ஒரு வசனத்துக்குள்ளே 3 இடத்துல வந்தது. அந்த வசனத்தில் அதில் முக்கியமானது எது பெருகுது? எது முக்கியமானதுன்னா அந்த தைலம் தான் முக்கியம், இல்லையா? அப்புறம் மைய கேரக்டர் என்ன வந்துக்குது? மைய பாத்திரவான்கள் மரியாள், எஸ். அது மையப்பொருள் என்ன வந்தது? அப்பொழுது, இதெல்லாம் வருது. அப்போ இந்த வார்த்தை நீங்கள் என்னென்ன எழுதுறீங்க? அப்பொழுது எழுதியிருப்பீங்க. அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கம்மா? களங்கமில்லாத வேறு இதெல்லாம் வந்து பொருளாக மாறுது. புரியுங்களா? எங்கெல்லாம் பொருளாகுதோ அதுக்கு உயிர் இல்லை, அல்லையா? புரியுங்களா? அந்த பொருளோடு ஏதாவது ஒரு உயிருள்ள வார்த்தையை சேர்க்கும் போது, கேரக்டர்னஸ் சேர்க்கும்போது அதுக்கு மதிப்பு உண்டாக்கிடுது, அல்லையா? அப்போ நீங்கள் வேதத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து என்ன பண்ணணும்? ஒரு வசனத்தை எடுத்து ஒரு 10 வசனத்தை கண்டுபிடிக்கணும். ஆளுக்கு எத்தனை வசனம்? உங்கள் பேர் எழுதி அதில் 10 வசனம் பைபிள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? எழுதுந்தே மற்றும் எழுதி எழுந்து வந்துடக்கூடாது, அல்லையா? நீங்களே உட்காந்து ட்ரை பண்ணணும். அப்போது நீங்கள் உட்காந்து எடுத்தால் தான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஆவிக்குறிச்சியும் வளரும். சும்மா அப்படியே எடுத்து வந்து எழுதி கொடுத்துட்டா அது உங்களுக்கு நஷ்டம் உண்டாயிடும். சரீரம் 1 ஆனால் ஆத்மா 2, அல்லையா? இப்போ 2 ஆத்மா தனித்தனியாக பலப்படணும்ல. இல்லைங்க, நாங்கள் அம்மா சாப்பிட்டாங்க, நான் விட்டுறேன், இன்றைக்கி சாப்பிட்ல அப்படின்னு அண்ணன் இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், அண்ணன் இருக்கிறீங்களா? ஐயா சாப்பிட்டாரு, நீங்கள் சாப்பிடுங்க, 1 கிலோ மட்டன் வாங்கி வந்து அவர் மட்டும் சாப்பிட்டான்னு வச்சுக்கோ. என்னங்க ஐயா? அப்புறம் சொல்கிறேன், நான் சாப்பிட்டேன்னு உனக்கு என்ன கவலை அப்படின்ட்டு போய் அவங்கள வண்டியில் ஏற்றின்னு வந்து என்ன ஆகுது? என்ன ஆகும்? சண்டை வராது. அவங்க எங்கேயோ சுருண்டு விழுந்துட்டுப்பாங்க கீழே. இங்கே வந்து பார்த்தா வண்டியில் இருக்க மாட்டாங்க. உடனே போட்டு அடிச்சு கேட்பீங்க, நீங்கள் சாப்பிட்டதுனால ஓட்டுன்னு போகிறீங்க, நான் சாப்பிடாதனால என்ன ஆகிட்டேன்? மயக்கத்தில் விழுந்ததே உங்களுக்கே தெரியாது. அப்போ ஒரு வசனத்தை என்ன பண்ண நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். சும்மா நீங்கள் வந்து சீசத்து பயிற்சின்னு சொல்லிவிட்டு ஹோம் ஒர்க்கு இது மாதிரி எடுத்தால் தான் வளர முடியும். ஒரு நல்ல சீசனாக, புரியுங்களா? இன்னும் நம்மளுடைய சப்ஜெக்ட் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு மாதம் என்ன பண்ணுறீங்க? 2 சப்ஜெக்ட்டு 3 சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வளர்ந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து என்ன ஆகும்? அழகாக ஆவியன் உங்கள் மேலே ஊற்றி உங்களை பலப்படுத்தி இந்த சபைக்கு நல்ல ஒரு சீசனாக இருப்பீங்க, இல்லையா? சீசனான என்ன அர்த்தம்னா மற்றவங்களை நம்ம சேர்த்துக்கினே வரணும், பெருகினே இருக்கணும் கிளாஸு. இன்னும் யாரெல்லாம் வராது இருக்கிறாலும் அவங்கள என்ன பண்ணணும்? சொல்லி கொண்டு வரணும். நீங்கள் போய் சொல்லணும், இந்த மாதிரிலாம் இருக்குது, அவங்களோட பேசணும். அப்போ நீங்கள் பேச நீங்கள் வளர்றீங்க. யாருக்காவது 2 பேருக்காவது என்ன பண்ணணும்? ஒரு வசனார்த்தியை சொல்லணும். யாருக்காவது ஒரு வார்த்தையை அரைச்சி சொல்லணும். யாருக்காவது என்ன பண்ணணும்? தெரிஞ்சவங்களுக்கு இது மாதிரி சொல்லினா தான் நீங்கள் வளருவீங்க. யாருக்குமே சொல்லணும்னா அது வளர முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணணும்? மைய ஜெபம் லாஸ்ட்டில் மைய ஜெபம் என்ன பண்ணுவீங்க? அந்த தைலத்து குறித்து எழுதணும். எப்படி எழுதணுன்னா அதில் பாருங்க, அதை படித்து காட்டுறேன். ஈஸியாக ஜெபந்தான் அங்கே சொல்லுவது பாருங்கள். ஒரு வசனத்தை திறக்க மைய குறியீட்டு வார்த்தையை
முக்கியம். அல்லேலூயா. நல்லது எப்படிப்பட்டது, அதனை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதனை மைய பொருள் வெளிப்படுத்துகிறது. மரியாள் இயேசு மைய பாத்திரங்களாக, மரியாள் தைலம் பூசி இயேசுவின் மரண வாசனையை வெளிப்படுத்தினாள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இப்படி எடுத்து தேவையில்ல, தைலத்தை எடுத்து என்ன பண்ணோம், அது எப்படி உபயோகப்படுத்த முடியும். அப்போ ஒரு தைலம் எதுக்கு, வாசனை. வாசனை எதை குறிக்குது, சாட்சி. சாட்சியும் ஜீவியும் என் தனிப்பட்ட வாழ்க்கையில், என் குடும்ப வாழ்க்கையில், என் பொதுவான வாழ்க்கையில், என் ஊழியத்தில் நான் ஒரு நலந்த தைலமாக இருக்கணும். எல்லாருக்கும் தைலம் யாருன்னா போட்டுன்னு வந்தால் என்ன ஆகுது, வாசனை வீசுது. அது மாதிரி நம்ம சாட்சியும் ஜீவியம் இருக்கணும். புரியுங்களா. அப்போது சாட்சியில் மரண வாசனை இருக்கிறது, ஜீவ வாசனை இருக்கிறது. அப்போ நம்ம ஜீவ வாசனை கொடுக்கணுன்னா 4 பேருக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சாட்சியை ஜீவிக்கணும். விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுக்கணும். அப்புறம் விட்டுற இடத்துல விட்டுடணும். அப்புறம் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். அப்புறம் வளர வேண்டிய இடத்துல வளரணும். அப்புறம் சொல்லுங்கள், அன்பாக இருக்கிற இடத்துல. அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் சாட்சியாக வாழும்போது உங்களோட சாட்சி என்ன பண்ணோம், உங்களோட சாட்சி என்ன பண்ணோம், நாளுக்கு நாள் வெளியே வரணும். அல்லேலூயா. அப்போ ஒரே நாளில் வராது சாட்சி. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் மாமியார் இருப்பாங்க, மருமக இருப்பாங்க. அவங்க தொண்ணு எதனா பேசியிருந்தா கூட அது எப்படி டால் பண்ணணும், எப்படி செய்யணும் அது தெரியணும். அப்புறம் மருமகளோட மாமியார் எப்படி, இதெல்லாம் வந்து எதுக்குன்னா சாட்சி கெட்டு போய்டும் எல்லாத்தான். அல்லேலூயா. அப்போது உங்கள் மாமியாரை நீங்கள் நேசிக்கிற போது அந்த சாட்சி வெளியே வரும். புரியுங்களா. எப்பவுமே வந்து ஏன் ஆண்டவர் வந்து அப்படின்னா, ரெண்டு பேருமே சகோதரி இருந்தாங்களோ, ஏன் அவங்க வந்து இப்போ பிரிவினை வருது, 2 பேருமே பெண்களாக இருக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து அந்த பலவீனம் ஏன் வருது, ஆமாம் 2 பேருமே பலவீனம் பாண்டமாக இருக்கிறாங்க. புரியுங்களா. 2 பேருமாலும் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம ஆவியில் வரும்போது தான் அவங்கள என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆவியில் வளர வளர நீங்கள் என்ன பண்ண முடியும், மாமியாரை தாயை நேசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அவன் சொல்கிறார்ல, நீ வந்து ஞானம் ஒன்று உனக்குள்ளே இருக்கும்போது மற்றவங்களை பார்க்கும்போது எப்படி தெரியும், சகோதரியாக தெரியுமா. ஒருத்தருக்குள்ளே ஞானம் வளரும் போது, அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஞானத்தில் வளருவாங்க. அப்போது ஞானத்தில் வளர 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 மற்றவங்க எப்படி தெரியுதா, சகோதரியே தெரியும். புத்தியில் வளரும் போது, புத்தி வளர என்ன பண்ணுமா, அது இனத்தால்னு சொல்லுமா. அல்லேலூயா. என்னுடைய சொந்தக்காரங்க. அப்போ நம்முடைய எண்ணங்களை வந்து எப்படின்னாவது தப்பான எண்ணம் வரவே வராது. அப்போ இந்த கர்த்தருக்கு பயப்படுறதில்ல ஞானத்தின் ஆரம்பம் மாதிரி. அந்த ஞானத்தில் இப்படி சாலமணி எழுதி வச்சுக்கிறாரு, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு கூட. அல்லேலூயா. அது இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை தான் விட்டு கொடுக்கறது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புரிந்து கொள்வது, ஜெபிக்கிறது. அப்படி நீங்கள் பண்ணாமல் தான் சாட்சி ஜீவியம். இல்லைன்னா நலந்த தைலம் என்ன பண்ணாது, வீசாது. அது மரண வாசனை வீசும், பேர் கெட்டுடும், ஆண்டோடைய நாமம் மகிமைப்படாது, தூசிக்கப்படும். அப்புறம் நம்ம அந்த மாமியாரோட ரட்சிப்பின் வழியாக நடத்த முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்காக நீங்கள் என்ன பண்ண, அவங்களுக்கு முன்னாடி எப்பவுமே துக்கமுகமாக இருக்கணுமா. எப்படி இருக்கணும், ஒருத்தர் ரட்சிப்பின் வழியாக நடத்துறதுக்கு பைபிளில் வர இடத்துல துக்கமுகமாக இருக்குன்னு சொல்லிக்குது. துக்கமாக இருந்தீங்கன்னா தான் அவங்க கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஏங்க துக்கமாக இருக்கிறீங்கன்னு, நீங்கள் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டே என் துக்கம் போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லணுன்னு வசனம் எழுதி வச்சுருக்கிறார் ஆண்டவர். அது எங்கே இருக்குது அந்த வசனம், பைபிளில் கவலைப்படுன்னு சொல்லியிருக்கிறார்ல. ஒருத்தர் ரட்சிக்கப்படலாம் என்ன பண்ணுமா, கவலைப்படணும். புரியுங்களா. அது எபிரேயர் 2:4 இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். அப்போ ரட்சிப்பு எப்படி விலையேறப்பட்டது. அவங்க ரட்சிக்கப்படலை, நம்ம எப்படி இருக்கணுமா, கவலையாக இருக்கணும். ஏன்னா தண்டனைக்கு அவங்க தப்பணுன்னா தண்டனை நரகம், அதுக்கு போயிடுவாங்க. அந்த ஆத்மாவுக்காக நீ என்ன வீட்டில் எப்படின்னு ஒருத்தர் ரட்சிக்கப்படலை, அவங்களுக்கு முன்னாடி எப்பயுமே எப்படி இருக்கணுமா, கவலைனா எப்படி, ஐயோ அந்த அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். புரியுங்களா. நீங்கள் ஏம்மா கவலையாக இருக்கிறீங்கன்னா, அப்போ கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்கிறோம்,
நெகேமியா கவலையாக இருந்தார், துக்கமுகமாக இருந்தார். யார் கேட்டது? ராஜா கேட்டார். என்னப்பா துக்கமாக இருக்கிற, போய் 2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு வர சொன்னார். என்ன சொன்னார் ராஜா? கேட்டார். உடனே என்ன சொல்கிறாரு? எங்களுடைய அலங்குன்னா இருக்குது, இடிந்து விண்ணு கிடக்குது, அதை எப்படியாவது நான் கட்டி எழுப்பணும். புரியுங்களா? அந்த துக்கமா, ஒரு வேளை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? அந்த ராஜாக்காக ஜெபம் பண்ணிட்டார். பல நாள் உபவாசம் போடுறாரு. ஆண்டவரே, எங்களுடைய ராஜாவுடைய கண்ணில் என்ன கிடைக்கணும்? அதுமாதிரி நீ மாமியார் ரசிக்கப்படல, பக்கத்து வீட்டில் ரசிக்கப்படல, நீ கவலைப்படும் போது ஏற்கனவே ஜெபம் பண்ணினே இருக்கணும். அவங்க முன்னாடி கவலையாக இருக்கணும். கர்த்தர் ரட்சிப்பார். நாம் நேராக போய் கவலையாக இருந்தீங்கன்னா ஜெபம் பண்ணாத என்ன பண்ணுவாங்க? அவங்க 4 திட்டுவாங்க. அப்போ நீ அமைதியாக வந்துனே இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பு 4 ஆகும். ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னே கவலைப்படுறேன்னா இந்த ரட்சிப்பு நிறைவேறும். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு குறித்து நீங்கள் கவலையற்றிருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளலாம்? அப்போ இந்த அதிலேருந்து நீங்கள் அந்த தண்டனையிலேருந்து அவங்கள தப்பித்து கொள்ளனா நீங்கள் ஜெபம் பண்ணியே ஆகணும். அவங்க முன்னாடி நீங்கள் என்ன படிக்கணும்? ரொம்ப சந்தோஷம், மன மகிழ்ச்சியில் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு பாரம் இருக்கணும், ஆத்மா பாரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு புரிஞ்சுது இதெல்லாம்? அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.